சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். அதாவது திவாகர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பேஜ் பரவலாக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் போன வருஷம் கப்பல் சொன்னாங்க. இன்னும் எனக்கு அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரலன்னு சொல்லிட்டு 2 பேருமே பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு வந்தாங்க. அது யார் அந்த கப்பல் எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உண்மைனா உண்மை சொல்ல போகிறேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல போகிறோம். இதுக்கு ஏன் பேசிட்டு இருக்கும்போது தலையை இப்படி பண்ணிட்டு இருக்காரு? நம்மளும் பண்ணுவோமோ? எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? சரி, இதில் தான் இப்படி சொல்கிறாரு ரீல்ஸில் சொன்னார்னு பார்த்தா இப்போ ஒரு கடைசியாக ஒரு சட்டம் என் கையில் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுலேயுமே தலைவன் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் சார், நீங்கள் பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி சார் அதிகாரப்பூர்வமாக வரல, பட் எல்லா மீடியாக்களும் என்னோட பேர் தான் அடிபட்டு இருக்கு சார். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன். கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனா வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாய்ஸ். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சொல்றாங்க, ஆனா நீங்க வந்து வெளியில கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு குரலை கிளப்பி இருக்கீங்களா? ஒரே அசிங்கமா போச்சு குமாரே. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எடுத்து விடுங்க, விட்டுட்டா போயிரும்ல. இல்லனே உலகம் ஃபுல்லா உங்களை பத்தி தெரியுமா அப்படி சொல்ல வந்தேன். சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க விஜய் டெலிவிஷன். லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னனால நடக்கும். சோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சார். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. என்னால முடியலடா. சீனியர்ஸ் நம்ம காலேஜில் படிச்சுட்டு இப்போ எல்லாம் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த குரூப்பில் போட்டிங்கன்னா உங்கள் ஜூனியர்ஸ்க்கு அது கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஹெச்ஓடி சார் கேட்குறாரு, காலேஜில் படித்தவங்க எல்லாரும் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கான ப்ரூஃப் என்ன வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னா பானிபூரி, ஃப்ரைட் ரைஸு, மட்டன் கடை. ஆனா உண்மை இதான்டா, எல்லாம் நம்ம தான், எல்லா இடத்துலயும் நம்ம தான். மட்டன் கடையில இருந்து சிக்கன் எல்லாம் நம்ம தான். இதெல்லாம் எங்க ஹெச்ஓடி சார் பார்த்தாருன்னா நான் அப்பவே நினைச்சேன்டா நீ இப்படிதான் வருவேன்னு. எழுதி தர நீ பாஸ் பண்ண மாட்டடா. இந்த காலேஜை விட்டு வெளியே போகும்போது நீ அரியர்ஸோட தான்டா போவே. தேங்க் யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. இதுலயும் சில பசங்க பின்னாடியே சுத்தி இருப்பானுங்க பொண்ணு பின்னாடி. அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்தா நான் அப்பவே உனக்கு வேணாம் சொன்னது கரெக்டான ரீசன் இதான்டா அப்படின்னு சொல்லுவான். அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அவங்க கண்ணில் படுற வரையும் இதை ஷேர் பண்ணுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நம்ம கொஞ்சம் 1000 வருஷமாவது ஒன்னா வாழணும்டா. ஓ ஹோம்வொர்க் நீ தானே எழுதணும். அது ஹோம்வொர்க் இல்ல, கிளாஸ் இருக்கு. அவ்வளவு குத்துறாங்க. 1 2 3 4 5 6 7 8 மூணு பத்தன அந்த கை இந்த கை என்ன ஆகுது? அட கடவுளே, அந்த குழந்தை கை என்னடா ஆகுறது? ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. 10 கிளாஸ் ரொம்ப கஷ்டம். ஆனா அது கடைசியா அவங்க மாமா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அங்கதான் அந்த பொண்ணு உடஞ்சு போச்சு. ஒன்னும் ஆகாது. நீ அந்த டைம்ல நீ எல்லாத்தையுமே எழுதிட்டேன்னா அது எதுக்கு உனக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக போகுது? அப்படியே சேர்த்து வச்சிருந்தா அப்புறம் அப்படிதான் நான் மிஸ்கிட்ட சொல்லி விட்டுறாரு. நானே வாங்க மாமா இருக்கடா, உனக்கு தெரியாதா? நானே பாவமா இருக்கடா, கை வலில. குழந்தை பாவம் நடி, நானே பார்க்க பாவமா இருக்கேன், என்ன ஏன்டாடி பண்றீங்க, எனக்கு கை வலிக்குது. ஐயோ கடவுளே, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உங்களுக்கு உலகத்துல யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? உன்னை தாண்டி பிடிக்கும். ஆஷிகா, எங்க அப்பாக்கு உலகத்துல என்ன வட்டனா பிடிக்குமா? நான் மூணு பொண்ணு. இப்ப சொல்லுங்க, உலகத்துல யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னதான் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. யார் பிடிக்கும்? அவளையா? உங்களுக்கு உலகத்துல யாரை ரொம்ப பிடிக்கும்? உன்னதான் பிடிக்கும். உலகத்துல யாரை ரொம்ப பிடிக்கும்? உன்னதான். உலகத்துல யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உன்னதான் பிடிக்கும். பாவம் அந்த மனுஷன். இந்த கோல்டு ஃபிஷ்ஷை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? அதனால் எனக்கு இதை பொரிச்சு சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் நேராக அக்வாரியம் போய் ஒரு பெரிய சைஸ் மீனாக வாங்கிக்கிட்டேன். அதுவும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரியாக தான் மீன் வாங்கினேன். நான் சோம்பேறியாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது உண்மையாகவே பொரிச்சு சாப்பிட போகிறாரா? சாரி கோல்டு ஃபிஷ், ஒன்று நான் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு தலையை பிடிச்சி போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு மசாலா உப்பு மசாலாலாம் தடவிட்டு
கோல்டு ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சோத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கடைசியில் டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு ரோட்டில் தான் கொண்டு போய் போட்டேன். ஏன்னா எதுவும் டிசீஸ் எதுவும் வந்துடக்கூடாது இல்லை. அடப்பாவீங்களா, வளர்க்குற மீன் எடுத்து போயிட்டு சமைச்சாரா சாப்பிடுவீங்க? அதுவும் அந்த அக்கா ரியாக்ஷன் பார்க்கணுமே கோல்டு ஃபிஷ் சொன்னோடனே. கோல்டு ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணி அவங்க மைண்ட் வாஷ் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? இந்த கருமத்தை கூட விட மாட்டேன். బొమ్మాలే నువ్వు తిని పెట్టాలి, నువ్వు తినకపోతే నీ కూరిస్తానే. அம்மா, அந்த நாய்க்கு விட்டது கூட பரவாயில்லம்மா, இந்த பக்கம் நீ முக திருப்பணும் பாரு. அங்கதானே பயந்துட்டேன். அந்த நாயோட மைண்ட் வாஷ் என்னவா இருக்கும்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ கூகுள் பேல பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஸ்கேம் வந்திருக்கு. இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக புருஷமார்களை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த கூகுள் ஸ்கேம் பண்ணுறாங்க. ரொம்ப பிரமாதம். அது என்ன ஸ்கேம்னு இப்போ பார்த்துடலாம். எவ்வளவு ஆசையா ஐ லவ் யூ சொன்னேன், உன்னால திருப்பி கூட சொல்ல முடியாதுல? ஏய் அப்படிலாம் இல்லடி சொல்ல, கொஞ்சம் வேலையா இருந்தாலும் தான். மத்தபடி ஐ லவ் யூ டூ டி. நான் எப்படி உனக்கு சொல்லணும் அதே மாதிரி சொல்லு. அவ்வளவுதானே. லவ் யூ. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. சரி. அடப்பாவீங்களா, வேற லெவல் ஸ்கேம்பா. ஐ லவ் யூ டூ. புருஷமார்களே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கலெக்ஷன் என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரீக் ட்ரெஸ் பாத்துக்கோங்க. ஃபுல்லா பலாசா பேண்டும் இது ஒரு மாதிரி ரக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் லேடிஸ் எல்லாம் போட்டா செம்ம லுக் அவுட் இருக்கும். பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து பிளாக் இருக்கு, இது வந்து ஒரு மாதிரி கலர்ல இருக்கு, இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு. பறக்கல போட்டு உங்களுக்கு நான் பாருங்க டயர் இங்க எல்லாம் வந்திருக்கு. பாத்துங்க இதெல்லாம் போட்டு கச்சேரி போங்க. கன்னியாகுமரியில இருக்க எல்லா கச்சேரி ஆர்டர் உங்களுக்கு தான் வரும். ஒரு மாதிரி பட்ட சிக்கி 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 இருக்கு. அதனால பாத்துங்க உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம். இதுக்காக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்களை ஃபாலோ பண்ணிட்டு லேடிஸ்க்கு கலெக்ஷன் ட்ரெஸ் எடுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% உங்களுக்கு ஆஃபர். 20% ஆஃபர். போய் சொல்லி 50% ஆஃபர் எடுத்துங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வருத்தப்படி 10% 50% ஆஃபர். பலாக்கா ட்ரெஸ்ஸா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காசு தராத ஃப்ரெண்டு நிறைய பேர் இருப்பான். ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு சேர்த்து காசு தர ஃப்ரெண்டு ஒரு சில பேர் தான் இருப்பான். அதே மாதிரி இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், அதில் ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. நான் எவ்வளோ ஆச்சு தம்பி 150 ரூபாய் ஆச்சுப்பா. மச்சான் நான் தரேன். மச்சான் நானே தரேன். மச்சான் நானே தரேன். டேய் இப்போ நீ காசு குத்துறா நம்ம 2 பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இன்னோட இல்லடா. நீ கொடுத்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுறா. அப்படின்னா மச்சான் நம்ம 2 பேருமே தர தேவல்றா. தம்பி காசுப்பா. 150 ரூபா காசுக்கோசரம் 2 பேர் 10 ஃப்ரெண்ட்ஷிப்போட சொல்றியா? திருத்திர முடிச்ச பசங்களோட ஊராக இருக்கே கடவுளே. கடைக்காரன் தான் பாவம் பண்ணா. நீங்கள் ஓசியில் சாப்பிட்றதுக்கு நான் தான் கிடச்சேனா? யாரா நீ? நம்ம எல்லாரும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருப்போம். ஒரு வாய்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை போல் பேசி பார்த்துருக்கோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் அப்போ பேசுகிறாங்க, அதை அப்படியே உள்வாங்கி அவங்களாவே பேச ஆரம்பிச்சிடுறாரு. आपकी वॉइस कॉपी करूंगा. हाय माय नेम इज कनिष्का. हाय माय नेम इज कनिष्का. और कुछ बोलना चाहेंगे तो हेलो गाइस, कैसे हो आप लोग? आई होप यू गाइस आर डूइंग वेल. थैंक यू सो मच फॉर इनवाइटिंग मी. ठीक है युवराज मेरी वॉइस. ठीक है युवराज मेरी वॉइस. आई होप यू आर डूइंग वेल. युवराज आप बहुत अच्छा करते हो, पर मैं यही चाहती हूँ कि आगे भी ऐसे ही करते रहना. आप तो ऐसा बोलेंगे नहीं तो मैंने खुद बोल दिया. थैंक यू. அது பேசி ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க, அது அப்படியே உள்வாங்கி பேசுகிறாரு. हाय हाय माय नेम इज प्रीति सिंह. मैं यहाँ पे आई हूँ अपनी मम्मी और अपने पापा के साथ. हेलो मम्मी, हेलो पापा. थैंक यू सो मच. यहाँ पे मुझे बहुत मजा आ रहा है. ये भैया तो बिल्कुल कॉपी करते हैं. என்னடா இது, இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மொத்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் வேலை கிடைக்காம போயிடும் போலியே. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வெரி குட் வெரி குட். இப்போ அடுத்த லெவல் வேற லெவல் மார்க்கெட்டிங் ஒருத்தர் பண்றாருங்க. ஐயா குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு ஐயா. சும்மா நீங்க நடந்தீங்கன்னா டப்பாங் 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 ஐயா. குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா. முருங்கா எப்படி இருக்கு குவாலிட்டி? முறுக்கா இருக்கா? முறுக்கு. இன்னொன்னு ஒண்ணு வந்திருக்கு ஐயா, வெள்ளை ஐயா. தரமா இருக்கும் ஐயா. வெள்ளை நின்னு பேசுவான் ஐயா. 5 மாசம் பேசுவான், 6வது மாசம் படுத்து தூங்கிடுவான் ஐயா. இதான் ஐயா கதை. ஓ, அந்த என்ன பேசுறது வேற லெவல். கீழே வந்த மீம்ஸும் வேற லெவல். முன்னாடி பாத்தீங்களா? குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு ஐயா. குவாலிட்டியா? சும்மா நீங்க நடந்தீங்கன்னா டப்பாங் 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 ஐயா. குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா. முறுக்கா குவாலிட்டி தரமா இருக்கும் ஐயா. வெள்ளை
அதுலேயும் தனுஷ் சார் அடிக்கிற சீன் தான் அல்டிமேட். தரமா இருக்கும் ஐயா வெள்ள. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாலையா வீடியோஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு துப்பாக்கியை சுடுவாங்க, அதில் வந்து நிறைய ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சூப்பர் ஸ்டார் அவர்களுமே பண்ணியிருக்காரு. சுட்டாங்க, புல்லட் போயினே இருக்குன்னா இது சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு, கெத்தா இருக்கு அப்படிலாம் சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஸ்லோ மோஷனில் புல்லட் வந்து பட்டதை கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் இவரே ஆப்ரேஷன் பண்ணி, இவரே சர்ஜரி பண்ணி, இவரே ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டுக்கிட்டாரு. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் தலைவரோட ரியாக்ஷன், மாஸ்க் போட்டு ஓட வேண்டியதான். இதுக்கப்புறம் தலைவரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க போலியே. என்ன கிண்டி கிளற போகிறாங்கன்னு தெரில. அதை போய் எதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு என்னடா இந்த டீம்ல அந்த டீம் போயிட்டாரு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. திரும்ப உங்களை இன்னொரு மொக்க வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.